நம்ம பண்ணது தப்புன்னு உணர்ந்தீங்க. அது அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக அதை உணர வைக்க முடியுன்ற போது சார் சொன்னது ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. லைஃப்ல எக்ஸாமுக்கு முன்னாடி நமக்கு சார் கிடைச்சது ஒரு பெரிய பெரிய பிளஸிங் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எழுதும் எழுதுகோளும் தெய்வம், கற்பிக்கும் ஆசிரியரும் தெய்வம், என்னை பாதுகாக்கும் பெற்றோரும் தெய்வம். இன்றைக்கு எனக்கு நீங்கள் தெய்வமாக தெரிந்திருக்கிறீர்கள். சார் வந்து எங்களுக்கு லைஃப் அண்ட் எஜுகேஷன் ரெண்டுத்தையும் எங்களுக்கு எப்படி கோல் பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லி கொடுத்தாங்க. அண்ணா ப்ரோக்ராம் செம்மையா இருந்துச்சு. நிஜமா சார் நான் இங்க வரத ஷார்ட்லே இல்ல, கை கொடுத்து போலாம், நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா நம்ம சார் குழந்தை கட்டுறாரு. சார் ஹேட்ஸ் ஆஃப். சார் சொன்னதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் நிஜமா எனக்கு மேக்ஸ் வரவே வராது. சார் கிட்ட திட்டு வாங்கி என்ன பண்ணாலும் மேக்ஸை பாஸ் மார்க் தான் இருப்பேன். ஆனா இப்போ சொல்றேன், சாருக்காகவே நான் மேக்ஸ்ல சென்ட படிக்க முடியலனாலும் 90 அப்போ எடுப்பேன். சார் பேசுறது ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது. இந்த அளவுக்கு மோட்டிவேஷன் நீங்க கேட்டீங்க சார். சூப்பர். அடுத்ததெல்லாம் யாரோ மோட்டிவேட் பண்ணாங்கன்னா அந்த செகண்ட் வந்து படிக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும். இந்த வாட்டி ஏதோ ரொம்ப வெரி அளவுக்கு பேசிட்டீங்க. குட். எனக்கு மட்டும் சத்தியமா சொல்றேன், என்ன ஒருத்தனோட எல்லாருக்குமே. சோ நான் நிறைய ஸ்பீச் பண்ணிட்டேன். ஆனா இவங்களோட ஸ்பீச் கேட்க ரொம்ப மோட்டிவேட் ஆயிடுச்சு. நான் உங்களை பார்த்ததே என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய வரது சார். உங்களால தான் சார் நான் இவ்வளோ மோட்டிவ் ஆயிட்டேன். Thank you. Good. நான் இது வரலன்னா நான் சத்தியமா வாழ்க்கையில என்ன சொல்லுவேன் சார். பேசும்போது எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பெருமை சேர்க்காருன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்க பேசுறதுனால எனக்கு ரொம்ப டைம் கிடைச்சிருக்கு. அதனால எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன். Good. ஸ்பீச் கேட்க கண்டிப்பா வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். Thank you. 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னாகிரேட் ஃபங்க்ஷன்ல இதே போல அந்த தம்பி வந்து நானே பண்ணேன் சார். அப்படியா? அப்ப பயந்துட்டு கையெல்லாம் போய் உதிரிக்கிட்டு நின்னுட்டு இருந்தேன். இப்ப அந்த பயமும் இல்ல ஒண்ணும் இல்ல சார். தைரியமா நின்னுட்டேன். அந்த ஸ்பீச்சை கேட்டு. Wow, thank you. Thank you.